தமிழ் சினிமாவை பத்திய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு சினிமா கழகம். நடிகரும் டைரக்டருமான ஆர்ஜே பாலாஜி நடிகர் சூர்யாவை வச்சு கருப்பு அப்படின்ற ஒரு படத்தை எடுத்துட்டு வராரு. இந்த படம் பொள்ளாச்சி சம்பவத்தை மையமா கொண்டு எடுக்கப்பட்டு வருது. இந்த படத்துல சூர்யாவுக்கு மிகவும் ஒரு சீரியஸான ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜெய் பீம்ல எப்படி நம்ம சூர்யாவை பார்த்தோமோ அதே போல இந்த படத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் இவர் ஒரு புதுமுக ஒரு மியூசிக் டைரக்டரா இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு. டைரக்டர் ராம் இயக்கி இருக்கிற பறந்து போ அந்த படம் ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற நிலையில் இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரமாக நடிகர் சிவா, அஞ்சலி, விஜய் யேசுதாஸ் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. அதாவது நடிகர் ராமோட படம் எடுத்தாலுமே அதுல ஒரு அன்பு இருக்கும். அந்த பாணியில தான் படம் எடுத்திருப்பாரு. இந்த படத்திலையும் குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் உள்ள ஒரு நெருங்கிய பிணைப்பு பத்தி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறதாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கி இருக்கிற கூலி படம், இந்த படத்தோட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்திரன். சமீபத்துல வெளியான கூலி படத்தோட பாட்டுக்கு பெரிய வரவேற்பு தமிழ் சினிமா பெற்றது. அப்படி ஒரு ஹிட்டான பாட்டை மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்திரன் கொடுத்திருந்தாரு. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகும் சொல்லிட்டு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் சுதா கோங்கரா இயக்கிட்டு வர படம் தான் பராக் சக்தி. இந்த படத்தோட ஹீரோவா சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வராரு. டைரக்டர் சுதா கோங்கரா படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான கருத்து இருக்கும். அதே போலதான் இந்த படம் எதை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்குன்னா அரசியல் உரிமையை பத்தி தான் மையமாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல மீண்டும் களமிறங்கி இருக்கிறார் ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டரா. டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கிட்டு இருக்க படம் தான் பைசன். இந்த படத்தோட ஹீரோவா துருவ் விக்ரம் நடிச்சிட்டு வராரு. ஹீரோயினா அனுபாமா நடிச்சிட்டு வராங்க. இந்த படம் போயிட்டு இருக்க நிலையில அனுபாமாவுக்கும் துருவ் விக்ரமுக்கும் இடையே ஒரு காதல் மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா முழுவதும் பரவிட்டு வருது. இந்த படம் கபடி விளையாட்டை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்க ஒரு படமாவே இருக்கு. அடுத்த மாசம் அக்டோபர் 2025 இந்த படம் வெளியாகும் சொல்லிட்டு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. டைரக்டர் ஹெச் வினோத் இயக்கத்துல தயாராகிட்டு வர படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துல நடிகரும் அரசியலுமான திரு விஜய் அவர்கள் நடிச்சிட்டு வராங்க. இந்த படம் இவருக்கு கடைசி படமாக இருக்கிறதுனால மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை இந்த படம் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஜூன் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆன அந்த டீசர் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றிருக்கு. ஜனநாயகன் ஜனவரி பொங்கல் டைம் அப்ப அதாவது 2026 வெளியாகப்படும் சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா படக்குழு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. மேலும் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.